இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் கான்செப்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. கனிவன் முல்லை அப்படிங்கிற மேக்ஸ் சீரியஸில் 2 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ 3rd சாப்டர் பார்த்துட்டு இருப்போம் சரிங்களா. 3rd சாப்டரை 3 விதமாக பிடிச்சிருப்போம். ஒன்று வந்து 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்டில் பெர்சன்டேஜ் ரிலேட்டடான என்னென்ன சம்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்துருப்போம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருப்போம் 8th ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுக்கப்புறம் 3வது என்ன பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம், பிஒய்க்கு வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ 8th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்ம்ல தான் நம்ம மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கோம் சரிங்களா. 8th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அல்லது 4 ஃபார்ம்ல மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபார்ம்ல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு சம்ஸ் நமக்கு நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. கொடுக்கப்பட்ட எண்ணானது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஒரு நம்பரு என்னன்னாலும் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு X% வந்து அதிகரிப்பாங்க அல்லது குறைப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு Y% வந்து அதிகரிப்பாங்க அல்லது குறைப்பாங்க சரிங்களா. ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அதிகரிக்க அல்லது குறைப்பாங்க, திருப்பி இன்னொன்னும் பண்ணுவாங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ஆன்சர் வரும் கரெக்டா. ஸ்டார்டிங்க்கும் அதுக்கும் என்ன எவ்வளவு குறைஞ்சிருக்கு அல்லது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா x plus y plus x into y by 100 சரிங்களா. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் சரிங்களா. அளவியல்ல இந்த ஃபார்முலா வச்சு கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்ப்போம். அதனால இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகரிச்சிச்சு அப்படின்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும், குறைஞ்சிச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல எடுத்துக்கணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு 5% குறைகிறது அப்படின்னா எக்ஸ் இருக்கிறத என்ன போடணும்னா -5ன்னு போடணும் சரிங்களா. இப்படி போட்டு சால்வ் பண்ணிட்டு வரும்போது ஆன்சர் வந்து 2 விதமா நமக்கு வரும். ஒன்று வந்து பிளஸ் வந்துச்சுன்னா அதிகரிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் சரிங்களா. அடுத்து 2வது ஃபார்முலா வந்து என்னன்னா, வருமானம் ரிலேட்டடான சம்மு. பியின் வருமானம் கியூவின் வருமானத்தை விட 6% அதிகம். ஃபர்ஸ்ட் அதிகம்னு ஆரம்பிக்காங்களா, கடைசி என்ன முடிப்பாங்கன்னா குறைவுன்னு முடிப்பாங்க சரிங்களா. ஃபார்முலா வந்து R/100 + R × 100% அப்படின்னு சொல்லி வரும். 6% அதிகம் அப்படின்னா நடுவில் பிளஸ், குறைவு அப்படின்னா நடுவுல மைனஸ் சரிங்களா. P income is R% more than Q, then the percentage of Q is income is அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. லெஸ் தென் ஃபர்ஸ்ட் வந்து மோர் தென், அடுத்து லெஸ் தென் முடிச்சிருப்பாங்க. இந்த ஃபார்ம்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பியோட வருமானம் வந்து 6% அதிகம் யாரை விட அப்படின்னா கியூவை விட. அப்போ ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா R/, ஃபர்ஸ்ட் அதிகம்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ பிளஸ் இன்ட்டு 100%. அதிகம்னு ஆரம்பிச்சா கடைசி குறைவுன்னு முடிக்கணும் சரிங்களா. இதே இது பியின் வருமானம் 6% குறைவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா R/, குறைவுன்னு வந்திருக்கா, அப்போ நடுவில் மைனஸ் பண்ணும் 100%, குறைவு அப்போ அதிகம். ஓகேவா, இந்த 2 ஃபார்ம் தான் நமக்கு மெயின். இதை வச்சு நமக்கு சம்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. புக்ல ஒரே ஒரு சம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சம்முக்கு போனால் சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் சரிங்களா. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், லைட்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 400-இன் 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை, 400 அப்படியே எழுதிக்கோங்க. பெர்சன்டேஜ் எடுத்து விட்டா என்ன வரும், பை 100, 30/100 இன்ட்டு 25/100ன்னு வரும். ஓகே, ரெண்டுலேயும் பெர்சன்டேஜை எடுத்து விட்டுருக்கேன், பெருக்கியிருக்கேன், அவ்வளோதான் லாஜிக். ஓகே, 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, 2 10, 5 25, 1 2, 2 4, 2 10, 10 × 30 என்ன, 10 × 3 என்ன வரும்னா 30ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். நம்ம பார்க்குற சம் எல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம்மு. அடுத்து செகண்ட் அதே மாடல்ல. ஓகேவா, 10,000 25%, 15%. அப்போ பெர்சன்டேஜ் எடுத்து விடுங்க.
25/100 இன்ட்டு 15/100. ஒரு 4 ஜீரோக்கு 4 ஜீரோ அப்படியே அடியாயிரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா எவ்வளோ வரும்? 25 இன்ட்டு 15 5 25 மிச்சம் 2 12 5 7 3 375 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த சம். இந்த நம்ம 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது ஒரு கான்செப்ட் எக்ஸ்ட்ரா நடத்தியிருப்போம். நேர்மாறல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நடத்தியிருப்போம். இது ஞாபகம் இருக்கா? ஓகேவா? என்ன பண்ணுவோம்? பேனா விலை. ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேனா வாங்குறோம். 100 பேனாவோட விலை 300 ரூபாய். அடுத்து கடைக்கு நான் திருப்பி போறேன். திருப்பி போய் எவ்வளவு வாங்குறேன் அப்படின்னா ஒரு 150 பேனா வாங்குறேன். சரிங்களா? அப்போ 100ல இருந்து 150 மாறி இருக்கு. அப்ப எண்ணிக்கை கூடுச்சு அப்படின்னா விலையும் என்னவாகும்? நமக்கு கூடும். கரெக்டா? இப்ப திருப்பி நான் கடைக்கு போறேன். கடைக்கு போய் ஸ்டார்டிங்ல எவ்வளவு வாங்கினேன்? 100 பேனா 300 ரூபாய்க்கு வாங்குறேன். இப்போ போய் 20 பேனா நான் வாங்குறேன். சரிங்களா? 100ல இருந்து 20 இருக்கு. அப்போ குறைஞ்சிருக்கு. பேனாவோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா விலையும் என்னவாகும்? குறையும். கரெக்டா? இந்த பக்கம் கூடும் போது இந்த பக்கமும் கூடணும், இந்த பக்கம் குறையும் போது இந்த பக்கமும் குறையணும். அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நேர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். இது ஏன் தெரிஞ்ச பக்கம் அப்படின்னு சொல்றோம்னா இங்க எனக்கு ரெண்டு வேலையுமே தெரியும். கரெக்டா? இங்க எனக்கு ஒரு அன்னோன் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பக்கம் தான் எனக்கு ரெண்டுமே தெரியும். அப்போ எது தெரிஞ்ச பக்கமோ அதை அப்படி தலைகீழா போட்டுடணும். 20/100 இன்ட்டு 300. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடியாயிரும் 60. இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ அதே கான்செப்ட் தான் இங்க. சரிங்களா? ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் ஒரு நம்பர் இருக்கு, அது ஸ்டார்டிங்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்னா 100% இருக்கும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்குது. சரிங்களா? 100% இருக்கும், அதுல ஒரு 18% அதிகரிக்கிறேன். அப்போ 118% அப்படிங்கிறது 236. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எனில் அந்த எண்கள், அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அந்த எண்ணை எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்? 100% இருக்கும். 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 118ல இருந்து 100ஆ மாறி இருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் குறைஞ்சி அப்படின்னா அந்த மதிப்பு என்னவாகும்? நமக்கு குறையும். குறைஞ்சுன்னா இது வந்து நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? இதான் எனக்கு தெரிஞ்ச பக்கம். தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். இன்ட்டு 236 அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்க 2 வரும். அப்போ ஆன்சரு 200 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சதவீதமும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இந்த மாடல்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். மேக்ஸிமம் சம். சரிங்களா? அடுத்து ஓர் எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நம்பர் இருக்கு, அது ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? 100% இருக்கும். சரிங்களா? ஓர் எண்ணை 20% குறைத்தால், அப்ப 100ல 20 பேர்ஸ்னா எவ்வளவு வரும்? 80ன்னு வரும். எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்றாங்க? 80 கிடைக்குது எனில் அந்த எண் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்? 100% இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் கூடுச்சு அப்படின்னா இதுவும் கூடும். அப்ப இதை என்ன சொல்லுவோம்? நேர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நேர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 100/80 இன்ட்டு 80. இதுவும் கேன்சல் ஆகி ஆன்சரு சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸோட மதிப்பு என்ன? இது வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு பக்கமும் பெர்சன்டேஜை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டா என்ன பண்ணுவோம்? பை 100 போடுவோம். கரெக்டா? 48 இன்ட்டு 48/100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 64/100ன்னு வரும். சரிங்களா? இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடும். எக்ஸ் தான் வேணும், 64 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, இல்லை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 8 8 64, 6 8 48, 4 8 8 8 8 64. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? சரி, இங்க வந்து 6. சரிங்களா? 6 8 48, 6 6 36ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 8 8 64, 6 8 48, இங்க ஒரு 6 36. அடுத்து
ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்ல அந்த எண் எவ்வளவு இருக்கும்? 100% இருக்கும். அதிகரிச்சா பிளஸ் பண்ணுங்க, குறைஞ்சிச்சுன்னா மைனஸ் பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து அகிலா, இந்த சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள். நம்ம எக்ஸாம் வந்து எவ்வளவுக்கு எழுதுவோம் அப்படின்னா 100% எழுதுவோம். கரெக்டா? எக்ஸாம் எப்பவுமே எவ்வளவு நடக்கும்னா 100% நடக்கும். அதுல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்குமோ அதை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்களா? 80%. அதாவது 80% அப்படிங்கிறது 576. அப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண். மொத்த மதிப்பெண்னா 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சு அப்படின்னா மார்க்கும் நமக்கு கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். 100/80 இன்ட்டு 576. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. 4 8 8 7 8 8 7 56. மிச்சம் ஒரு 1. 2 8 16. அப்போ 720 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து 600க்கு அதுக்கு ஒரு எக்ஸ் பெர்சன்டேஜ் பார்க்குறேன். பார்த்தா எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க? 450 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் 600 ஈக்குவல் டு 450. பெர்சன்டேஜ் எடுத்து விட்டா என்ன வரும்? பை 100 இன்ட்டு 600. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ ஈக்குவல் டு 450 வரும். நமக்கு எக்ஸ் தான் தேவை. இதை கீழே கொண்டு வந்துருங்க. பை 60. 1 6 6 6 6 36 7 6 42. மிச்சம் ஒரு 3. 30னா 5 6 30. அப்போ 75 வரும். சரிங்களா? அடுத்து இந்த சம்மும் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 20% விலை உயர்விற்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96. ஸ்டார்டிங்ல பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 100% இருக்கும். சரிங்களா? இப்போ விலையை என்ன பண்றாங்க? ஒரு 20% அதிகரிக்கிறாங்க. அதிகரிச்சானா எவ்வளவு இருக்கும்? 120%. அப்படிங்கிறது 96. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அசல் விலை. அசல் விலைனா ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு? 100% இருக்கும்போது அதோட விலை என்ன? உளுந்தம்பருப்போட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா விலையும் நமக்கு குறையும். குறைஞ்சிச்சுன்னா இது என்ன சொல்லுவாங்க? நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். நேர்மாறல்னா வழக்கம் போல தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போட்டுரும். அப்போ 100/120 இன்ட்டு 96. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. 1 12 12 12 8 96 வரும். அப்போ ஆன்சரு 80 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்மு பார்ப்போம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. ஓகே. என்ன சொல்றாங்க? ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு. இந்த சம்மம் நமக்கு ரிப்பீட்டடா ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஒரு 10% அதிகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிறகு 10% குறைக்கப்படுகிறது. ஒருத்தர் ஒரு சம்பளம் வாங்குறாங்க. அந்த சம்பளத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு 10% அதிகரிக்கிறாங்க. அதிகரிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு 10% குறைக்கிறாங்க. அப்போ கடைசியா என்ன நடந்திருக்கு? அவரோட சம்பளத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஏற்படும் மாற்றத்தை காணுங்க. 2% கொடுத்தாலே இந்த ஃபார்முலா தான். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. சரிங்களா? அதிகரிச்சா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். குறைஞ்சிச்சுன்னா பக்கத்துல மைனஸ் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ 10 மைனஸ் 10 பிளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 10/100. இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடும். ஒரு 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. அப்போ ஆன்சரு -1%. அப்போ நெகட்டிவ்னா என்ன சொல்லியிருக்கோம்? குறைவுன்னு அர்த்தம். 1% குறைவு அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு வார்த்தை சேர்த்து வந்துருக்கணும். சரிங்களா?
1% குறைவு, 2% அதிகம், அந்த மாதிரி வார்த்தை கண்டிப்பா நம்ம கொடுத்துருப்பாங்க. இதுல இவங்க சேர்க்கல, இதுல வந்து சேர்ந்து வரும். சரிங்களா? குறைவுன்னு வரும். அதிகம்னா அதிகம்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுலயும் நமக்கு 2% கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஒரு எண்ணு, ஒரு நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு 25% அதிகரிக்கிறாங்க. அடுத்து 20% குறையுது. ஓகேவா? எனில் அந்த எண்ணில் ஏற்படும் சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நமக்கு அதே ஃபார்முலா, அதிகரிச்சா பிளஸ், குறைஞ்சிச்சுன்னா மைனஸ். அப்ப என்ன வரும், 25 மைனஸ் 20 பிளஸ் 25 மைனஸ் 20/100ன்னு வரும். கரெக்டா? 25ல 20 போயிடுச்சுன்னா 5, 1 இங்க 4, 1 இங்க 5, அப்போ -5ன்னு வரும். ஆன்சரு 0. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றம் இல்லை. ஒன்று 0ன்னு கொடுப்பாங்க, இல்லது மாற்றம் இல்லை அப்படின்னு வார்த்தை கொடுப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா 0 அல்லது மாற்றம் இல்லை, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல் சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு பேருந்து ரூபாய் 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம். இதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அதே கான்செப்ட் தான். ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு, ஒரு 3 லட்சம் இருந்துச்சு. சரிங்களா? அது எவ்வளவா மாறி இருக்கான், 2 லட்சமா மாறி இருக்கு. சரிங்களா? எனில் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம், சதவீதம் கேட்கறதுனால 100 குறைவு சதவீதம். சரிங்களா? கீழே வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சோ அது போடணும். ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு, 3 இருந்துச்சு, 3 லட்சம். சரிங்களா? இப்போ 2 லட்சமா மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு, ஒரு 1 லட்சம் ரூபாய் நமக்கு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ 1/3. ஆன்சர் வந்து 100/3. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 33 1/3%. கலப்பை பின்னமா எழுதினீங்கன்னா இதுதான் ஆன்சரா வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை. சரிங்களா? அடுத்து பாருங்களேன். ஓர் எண்ணின் 75%த்திற்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையேயான வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%த்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 75% பார்க்குறோம். அப்போ இங்கே எனக்கு ஒரு ஆன்சர் வருமா, ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு 75% பார்த்தா எனக்கு இங்கே ஒரு ஆன்சர் வரும். அதே எண்ணின் 60%, அதே நம்பருக்கு ஒரு 60% பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இங்கே எனக்கு ஒரு ஆன்சர் வரும். கரெக்டா? ஒரு நம்பரு 60% பார்த்தா இங்கே ஒரு ஆன்சர் வரும். அந்த இடையேயான வித்தியாசம், இந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருதான், 82.5 எனில் அந்த நம்பர் என்ன, தென் ஃபைண்ட் 20% ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 75 15, 75ல் 60 போயிடுச்சுன்னா 15%. அப்போ இந்த 15% தான் என்ன அப்படின்னா நமக்கு 82.5. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அந்த எண்ணின் 20%, 20% வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடிச்சுன்னா நம்பரும் நமக்கு கூடும். கரெக்டா? அப்போ இது நேர்மாறல், நேர்மாறல்னா தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடும். 20/15 இன்ட்டு 82.5. ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதையும் பெருக்கும் போது ஒரு 0வுக்கு இந்த புள்ளி ஒரு இது தள்ளி போயிடும். சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு 825/15, ஒரு 15 15 15 75, மிச்சம் ஒரு 7ன்னு வரும். திருப்பி ஒரு இப்போ பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 110ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம்மன் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து ஓர் எண்ணின் 60%த்தில் இருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நம்பர் இருக்கு, அதை நம்ம எக்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? எக்ஸில் 60% பார்க்குறேன். சரிங்களா? ஒரு எண்ணின் 60%த்தில் இருந்து 60ஐ கழித்தால், ஒரு நம்பரு அதுக்கு 60% பார்க்குறேன், அதுல இருந்து 60 கழிக்கிறேன். கழிச்சா நமக்கு என்ன வருதுன்னு சொல்றாங்க, ஆன்சர் கடைசியா 60 கிடைக்கும். ஓகேவா? 60%ல 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த நம்பர் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மைனஸ் அந்த பக்கம் போனா பிளஸ்ன்னு வரும். 60 + 60 120. இங்க பெர்சன்டேஜை எடுத்து விட்டுருங்க.
ஈக்குவல் டு 120. நமக்கு எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 120 இன்ட்டு 100/60. ஒரு 0 ஒரு 0 1 இங்கே 2. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 200ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த சம்மம் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35 மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். சரிங்களா? ஒரு எக்ஸாம் எழுதுறேன். அந்த எக்ஸாம்ல 35% எடுத்தா பாஸ். ஓகேவா? ஆனால் நான் எவ்வளோ பெர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு 31% தான் வாங்கியிருக்கேன். அதனால பாஸ் மார்க்கை விட ஒரு 12 மார்க் வந்து நான் கம்மியாக எடுத்திருக்கேன். கரெக்டா? ஒரு எக்ஸாமு 35% எடுத்தா பாஸ், ஆனால் நான் 31% தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 12 மார்க் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இந்த ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த 12 மார்க். ஓகேவா? அப்போ 4% அப்படிங்கிறது 12 அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? மேக்சிமம் மார்க்ஸ். மேக்சிமம் மார்க்ஸ்னா 100% வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 100/4 இன்ட்டு 12. 1 இங்கே 3, ஆன்சரு 300ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக இப்போ நம்ம கேட்குறாங்க. அடுத்த சம் பாருங்க. பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம். ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க? அதிகம்னு சொல்லியிருக்காங்க. முடிக்கிறது வந்து குறைவுன்னு முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன? R/100 + R இன்ட்டு 100% குறைவு அப்படின்னு சொல்லி முடியும். சரிங்களா? இப்போ 6 இருக்கிறது நம்ம என்ன போடணும்? 25ன்னு போடணும். 25 போட்டால் என்ன வரும்? 25/125 இன்ட்டு 100. 5 இன்ட்டு 4. 1 இங்கே 5. சரிங்களா? அப்போ 20% ஆன்சர் வந்து குறைவுன்னு வரும். ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பர், அது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும்னா 100% இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸில் ஒரு 30% பார்த்தா 150. சரிங்களா? அப்போ 30% அப்படிங்கிறது 150னா எக்ஸ் கேட்குறாங்க. 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா மதிப்பும் கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்போ 100/30 இன்ட்டு 150. ஒரு 0 ஒரு 0 1 இங்கே 5. அப்போ ஆன்சரு 500ன்னு வரும். சரிங்களா? அந்த நம்பரோட மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 500ன்னு வரும். ஓகே, அடுத்து 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ நிமிடம்? 60 நிமிடம். சரிங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். பெர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100, கீழே வந்து மொத்த பகுதி, மேலே வந்து நமக்கு தேவையானது அல்லது அவங்க கண்டுபிடிக்க சொன்னது. மொத்தம் எவ்வளவு? 60. அதில் 2 இன்ட்டு 100. சரிங்களா? ஒரு 0க்கு ஒரு 0, 1 இங்கே 3. அப்போ ஆன்சரு 10/3% வரும். சரிங்களா? அதாவது 3 1/3% அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அடுத்து எக்ஸ் பெர்சன்டேஜ் என்பது 25 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிளானதான். எல்லாமே ஒரே ஆல்பபெட்டா இருக்கும். எக்ஸ், அதுக்கு எக்ஸ் பெர்சன்டேஜ் பார்க்குறோம், பார்த்தா 25 அப்படின்னா எக்ஸ் என்ன, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் பாருங்க. 25க்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தா என்ன வரும்? 5 இன்ட்டு ஒரு 10ஆல் பிரிக்குங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 50ன்னு வரும். சரிங்களா? இது எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இருக்கு, அதுக்கு நான் ஒரு எக்ஸ் பெர்சன்டேஜ் பார்த்தா எனக்கு ஆன்சர் எது வருதுன்னு சொல்றாங்க? 25 வருதுன்னு சொல்றாங்க. பெர்சன்டேஜை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டா என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு x/100 ஈக்குவல் டு 25. பெருக்குனீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 இன்ட்டு
100ன்னு வரும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 × 10 டைரெக்டாக இந்த ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்னா 50ன்னு வரும். இந்த மாடலில் ஒரு 2-3 தடவை நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி கேட்டிருக்காங்கன்னா n இன் n% என்பது 36 எனில் என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா p இன் p% என்பது ஏதோ ஒரு சம்திங் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நம்ம வேணால் 49 எடுத்துக்கணும். எனில் p என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 சம்மும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கணும், வர்ற ஆன்சரோட ஒரு 10 பிரிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஷார்ட்கட்டாக பார்த்தா இது, லாஜிக் படி பார்த்தா இந்த இது. ஓகே. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள் எனில் மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னோட ஸ்கூலோட மொத்த ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 1400. அதில் ஒரு 420 பேர் யார் அப்படின்னா மாணவிகள். சரிங்களா? கொஸ்டின் வந்து நமக்கு மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 980. இப்போ m%. கீழே வந்து மொத்த பகுதி 1400, மேலே வந்து நமக்கு தேவையானது 980 × 100. ஒரு 0 2 0க்கு 2 0, 1 இங்கே 7ன்னு வரும், 0ன்னு வரும். அப்போ ஆன்சரு 70% அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம். 48 என்பது எந்த எண்ணின் 32% அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு ஒரு 32% பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 42 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 30% ஆஃப் x = 48. சரிங்களா? பெர்சன்டேஜ் எடுத்துவிட்டு என்ன வரும், 32/100 × x = 48. அப்போ x வந்து என்ன வரும்னா 48 × 100/36. 14 32, இங்கே 3, 1 இங்கே 5 0 50. அப்போ ஆன்சரு 150. 150க்கு ஒரு 32% பார்த்தீங்கன்னா 48 கிடைக்கும். செக் பண்ணி பார்ப்போமே. 150 × 32/100, ஒரு 0 ஒரு 0, 3 5 15, 7 5 10, 1 இங்கே 16, 16 48. ஓகேவா? இதுதான் லாஜிக்கு. அடுத்து 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 250ல் ஒரு 12% பார்க்குறோம், அது வந்து x% ஆஃப் 150 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா அந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பக்கமும் பெர்சன்டேஜ் எடுத்துடுங்க. எடுத்துட்டா என்ன வரும், 250 × 12/100 = x × 150/100. 2 0க்கு 100 100 அடி ஆயிரும். நமக்கு எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ x = 250/12. மேலே உள்ளது அப்படியே கீழே வரும், 150. ஒரு 0 ஒரு 0, 3 5 15, 5 5 25, 1 இங்கே 4, அப்போ 5 20ன்னு வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்ன வரும்னா 20%. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே. ஒரு பள்ளி தேர்தலில் ஒரு 3 பேர் போட்டியிடுறாங்க, A B C. எல்லாரும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, 113, 245, 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்குகளின் சதவீதம். இப்போ இந்த ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் பாருங்களேன், இதுல யார் ஜெயிச்சிருப்பா, பி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பியோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பியோட பெர்சன்டேஜ், அப்போ கீழே வந்து மொத்தம், மேலே வந்து பியோட ஓட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. அப்போ 245/153 + 245 + 102 இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ கீழே கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னு பாருங்களேன். இதையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னா ஒரு 155 255ன்னு வரும். சரிங்களா? 255யும் 245யும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 500ன்னு வரும். ஓகே.
245 இன்ட்டு 100 2 0க்கு 2 0 1 4 5 20 மிச்சம் ஒரு 4 95 45 அப்போ 49%. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதான் லாஸ்ட் சம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக யாராவது கேட்டிருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 7th ஸ்டாண்டர்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 8th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, 7th 8th நல்லா பார்த்தாலே நம்ம இதை என்ன சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா, இதுலேயும் ஒரு சில சம்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய யாராவது கேட்டிருக்காங்க. அந்த அகிலா தேர்வில் பெற்ற மதிப்பெண் அந்த இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய யாராவது கேட்டிருக்காங்க. சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்சன்டேஜில் பிஒய்க்கு செட்டு பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.